ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து நம்மை என்றென்றும் காக்கிறார். சமாதானமே இரு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம். எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனத்தை குறித்து அவர் சொன்ன செய்தியை கவனித்து வருகிறார். எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 அதிகாரங்களில் ஐயா பார்த்த தரிசனத்தில் கேருபீன்களும் அதன் மேல் மண்டலமும் அதன் மேல் கர்த்தருடைய சிங்காசனம் இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் பேசினார். எசேக்கியேல் ஐயாவிடம் பேசுகிறார். நீ போய் இஸ்ரவேல் புத்திரராகிய கலகம் விட்டார், அவர்கள் தீயவர்களாய் இருக்கிறார்கள், கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், அவர்களிடத்தில் போய் நான் சொல்லும் வார்த்தைகளை நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாம் காண்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லிய பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கை எசேக்கியேல் இடத்தில் நீட்டப்படுகிறது. அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது, அதை நீ வாங்கிக்கொள் என்று வாங்கி அதை சாப்பிடு என்று கர்த்தர் சொல்கிறார். புஸ்தகம் என்றால் நாம் படிப்போம். அதாவது அந்த காலத்தில் துணியில் எழுதப்பட்டு ஒரு கோலில் சுற்றப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அதை நீட்டப்படுகிறது, அதை நீ வாங்கி பூசி என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படியாக 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீட்டப்பட்ட அந்த புஸ்தகத்தை நீ வாங்கி அதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். புஸ்தகம் என்றால் படிப்போம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். நீ இதை சாப்பிட்டு விட்டு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை அதை சாப்பிட வேண்டுமா? ஒரு சாக்லேட் கொடுப்பது போல அதை வாங்கி சாப்பிடும் போது அந்த வார்த்தைகள் அவருக்குள் சென்று அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு எதுவாகிறது. இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் அதை வாங்கி சாப்பிடு என்று சொன்ன உடனே வாயின் அருகில் அந்த கையினால் கர்த்தர் அந்த புஸ்தகத்தை நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். எசேக்கியேல் ஐயா உடனே அவருடைய வாயை திறக்கிறார். கர்த்தர் அந்த புஸ்தகத்தை அவர் வாயில் வைத்து, குழந்தைகளுக்கு நாம் சாக்லேட் எடுத்து ஊட்டி விடுவோம் அல்லவா, அது போல அந்த புஸ்தக சூளை எடுத்து எசேக்கியேல் ஐயாவின் வாயில் கர்த்தர் கொடுத்து, இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டு உன் வயிற்றை, உன் குடல்களை நிரப்புவாயாக, உன் வயிற்றை நீ நிரப்பிக்கொள், அது நிரப்பிய பின்பு நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கொடுத்ததும் அந்த புஸ்தக சூளை எசேக்கியேல் ஐயா சாப்பிடுகிறார், மென்று சாப்பிடுகிறார். அது தேனை போல தித்திப்பாய் இருக்கிறது. அந்த புஸ்தக சுருள் சாக்லேட் சாப்பிடுவது போல தேன் போல இனிப்பாய் இருந்திருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த புஸ்தகத்தை சாப்பிட்ட உடனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் நான் சொன்ன வார்த்தைகளை நீ போய் சொல் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர்களோடு போய் நீ பேசு என்று சொல்லுகிறார். சொல்வது வேறு, பேசுவது வேறு. சொல்வது என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு வந்து விடலாம். ஆனால் அவர்களோடு பேசு என்று சொல்லி எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் அனுப்புகிறார். விளங்காத பேச்சும் கடினமுள்ள பாஷையும் உள்ள ஜனங்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லு. விளங்காத பேச்சு, புதிய பாஷை, புதிய மொழி, இதெல்லாம் இருக்கிற ஒரு புதிய ஜனத்தினிடத்திற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விளங்காத பேச்சும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதாவது புதிய பாஷை பேசுகிற ஜனங்களிடத்திற்கும் நீ அனுப்பப்படவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திற்கு, வேறு வேறு தேசங்களுக்கோ வேறு மொழி பேசுகிறவர்களிடத்திற்கோ நீ அனுப்பப்படவில்லை, இஸ்ரவேலரிடத்திற்கு தான் நீ அனுப்பப்படுகிறாய் என்று எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் முறையும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீ போய் என் வார்த்தைகளை சொன்னாலும், நான் உன்னை அனுப்பினாலும்
அவர்கள் என்ன கேட்கவா போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நன்றாக தெரியும் இவர்கள் போய் சொல்வதையும் எசேக்கியேல் ஐயா சொல்வதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்தே கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் சொல், அவர்கள் என்ன கேட்கவா போகிறார்கள், கேட்க மாட்டார்கள் என்று பொருள் சொல்லுகிறார். கர்த்தரை சொல்லுகிறார் அடுத்ததாக, இஸ்ரவேல் வீட்டார் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் எனக்கே செவி கொடுக்கவில்லை, உனக்கு எங்கே செவி கொடுக்க போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களின் அக்கிரம வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கே செவி கொடுக்கவில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது அவர்களை குற்றப்படுத்துவதாக நாம் பேசக்கூடாது. நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நிதானித்துக் கொள்வதற்கு தான் இந்த வசனம். நாம் கர்த்தருடைய சொல்லை கேட்கிறோமா? வார வாரம் சபைக்கு செல்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களை தியானித்து அதன்படி வாழ்கிறோமா? கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து வேத வசனங்கள் என பொழுதுபோக்கு புத்தகமா அது? நினைத்தால் படிக்கலாம், நினைத்தால் படிக்க வேண்டாம் என்று விட்டுவிடலாம் என்பதற்கு பொழுதுபோக்கு புத்தகமா, நாவலா, கதையா, கற்பனையா? வேத புத்தகம் என்ன என்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விரும்பினால் படிக்கலாம், விரும்பாவிட்டால் படிக்காமல் இருந்து கொள்ளலாம். அதனால் என்ன? நான் கிறிஸ்தவர்கள் ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு. கிறிஸ்தவர் என்ற அடையாளமே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருந்தால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை. தங்களை போதகர் என்று சொல்லிக் கொள்ளலாம், பிஷப் என்று சொல்லிக் கொள்ளலாம், அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். பரலோகம் சொன்னாது அப்படி. வேத வசனத்தை கற்று அதற்கு கீழ்ப்படித்து வாழ்கிறவர்களையே கர்த்தருடைய ஜனம் என்று பரலோகம் சொல்லும். பரலோகம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். நாம என்ன சொல்லிக் கொள்கிறோம்? நம்மை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்ம என்ன பதவி வகித்துக் கொண்டிருக்கிறோம்? அதெல்லாம் பரலோகத்தில் எடுபடாது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன நமக்கு சான்றிதழ் கொடுக்கிறார் என்பதே முக்கியம். இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும், கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும், எல்லோரும் கடின முகமும் முரட்டாட்ட குணமும் உள்ளவர்கள். முரட்டுத்தன குணம் உள்ளவர்கள், சொல்வதை கேட்கிற புத்தியே கிடையாது, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் மனம் கிடையாது, கடின குணம் உடையவர்கள் என்று கர்த்தரை சொல்லிவிட்டார். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்திற்கு விரோதமாகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு விரோதமாகவும் நான் கடினமாக்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களை முழுவதும் எதிர்க்கிற குணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எசேக்கியேல் ஐயா இஸ்ரவேலரிடத்தில் சென்று எதிர்த்து எல்லாவற்றிற்கும் அவர்களோடு சமாதானமாக பேசவோ அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவோ அவர் அனுப்பப்படவில்லை. எதிர்த்து நிற்கும்படியே கர்த்தர் அனுப்புகிறார். உன் நெற்றி அவர்களுக்கு விரோதமாக நான் கடினப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு விரோதமான குணங்களை, எண்ணங்களை எசேக்கியேல் ஐயா மனதில் கர்த்தர் வைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்களை திருத்ததான் எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நீதி விளங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கு எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உன் நெற்றியை வஜ்ர கல்லை போல் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் ஐயாவின் நெற்றியை வஜ்ர கல்லை போல் ஆக்கினேன், எட்டி ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று அறிந்து நீ அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மன உறுதியை எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கடினமாக்கினேன், கெட்டியாக்கினேன் உன் நெற்றி என்றால் பக்தி வைராக்கியத்துடன் மன உறுதியுடன் அவர்களை எதிர்க்கும் வல்லமையை கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவுக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்கள் தான் நமக்கு இன்று தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களும் கர்த்தருடைய உண்மையான ஜனங்களும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்கள், சபைகளில் கலகம் செய்கிறவர்கள், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறவர்களை எல்லாம் அகற்றும்படியாக, எதிர்த்து நிற்கும்படியான
அந்த வல்லமை, வைராக்கியம், தைரியம், மன உறுதி இன்று உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தேவையா இருக்கிறது. எதிர்த்து நிற்க வேண்டும், சமாதானம் பண்ணிக்கொண்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட மன உறுதிதான் நன்மை உண்டாகும். தீயவர்கள் தீமையை விட்டு விலக வேண்டும், இல்லை என்றால் அவர்களை இழக்க வேண்டும். இது நடந்தால்தான் சபை பரிசுத்தமாகும். திருச்சபை பரிசுத்தமாய் இருந்தால்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் திருச்சபைக்குள் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். திருச்சபையே கலகக்காரர்களால் நிரம்பி இருந்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கு வந்து அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? இன்னும் கலகக்காரர்களாய் மாறி போவார். அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அவர்களை சபையை கெடுத்து விட்டது என்றார். சபை என்பது ஜனங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறதா இருக்க வேண்டும், பாவத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது அல்லவா? அதனால் நீதியுள்ள உண்மையான சபை மக்கள் தைரியம் உடையவர்களாய் மன உறுதியுடன் சபைகளில் நடக்கும் கழகத்திற்கும் கழகக்காரர்களுக்கும் விரோதமாய் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை தான் எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நெற்றி வஜ்ரக்கல்லை போல ஆக்கினேன், உன்னை தைரியசாலியை மாற்றினேன், மன உறுதியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே, தைரியமா எதிர்த்து நில் என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலை நோக்கி, நான் உனக்கு சொல்லும் சொற்களை எல்லாம், அந்த வார்த்தைகளை எல்லாம் உன் காதுகளால் கேட்டு உன் மனதில் அதை ஏற்றுக்கொண்டு, காதால் கேட்டு மனதில் ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ போய், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு காதால் கேட்டு மனதில் அதை ஏற்றுக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கிற உன் ஜனங்களிடத்திற்கு போய், அதாவது பாபிலோனில் எசேக்கியேல் இருக்கிறார் கேபார் நதி அண்டையிலே, அங்கிருக்கிற பாபிலோனில் இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களிடத்திற்கு போய் இதையெல்லாம் நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்ன வார்த்தைகளை நீ போய் சொல். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தர் என்னென்னதை கர்த்தர் இப்படியெல்லாம் உங்களிடத்தில் சொல்ல சொல்லுகிறார் என்று நீ அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தைகள் இவை என்று சொல். இப்படி கர்த்தர் சொல்லி முடித்ததும் ஆவி, கர்த்தருடைய ஆவி எசேக்கியேலை உயர எடுத்துக்கொண்டது, உயரத்தில் எடுத்துக்கொண்டது. அப்பொழுது எசேக்கியேலுக்கு பின்பாக இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் என்று பலர் ஸ்தோத்திரம் செலுத்துகிற சத்தம் எசேக்கியேலுக்கு அவருடைய பின்புறத்திலிருந்து கேட்கிறது. அது மகா சத்தத்தின் இரைச்சலாய் கேட்கிறது. அதிகமான கூட்டமான ஜனங்கள் சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பதாக கேட்கிறது. மகா ஜனத்தின் இரைச்சல் போல கேட்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லோரும் சத்தமிட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற அந்த ஜீவன்களின் சத்தம், அந்த ஜீவன்கள் பறந்து போகும்போது அதன் ரெக்கைகளின் சத்தமும், அது கர்த்தருடைய அந்த அந்த சிறகுகளின் சத்தம், இறைச்சலான சத்தம், அதையும் எசேக்கியேல் கேட்கிறார். அதோடு கூட சக்கரங்களின் சத்தமும், அதற்கு எதிரே சென்ற சக்கரங்களின் இரைச்சலையும் கேட்கிறார். அதற்கடுத்து அதற்கு பின்பே ஜனங்கள் துதித்த, அங்கிருந்தவர்கள் துதித்த துதியின் சத்தத்தையும் அவர் கேட்கிறார். மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்கிறார். இதெல்லாம் இரைச்சலாக கேட்கிறது, பாடல் பாடுவது போல அல்ல. கூட்டமான ஜனங்களின் இரைச்சலோடு சேர்ந்து கத்துகிற இரைச்சல் சத்தமாக கேட்கிறார். அதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் எல்லாம் அதிகமான ஜனங்கள் கூடி இருக்கும் போது இரைச்சல் கேட்கும் அல்லவா, அதுபோல் இப்படி இவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவி அவரை எடுத்துக்கொண்டது. எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆவி அவரை உயிரை எடுத்துக்கொண்டது. அந்த ஆவியின் உக்கிரத்தினால் எசேக்கியேல் மனம் கசந்து போனார். அவர் மிகுந்த மன வேதனை அடைந்தார். அந்த ஆவியின் உக்கிரம், அந்த வலி, ஒரு வித மனதில் தோன்றும் ஒரு வலி, ஒரு வேதனை. அதாவது
தாங்க முடியாத ஒரு வலி, ஒரு வேதனை அவருக்குள் இருந்தது. அந்த ஆவியின் உக்கிரம். அதாவது ஆஹ் இதை எப்படி சொல்லலாம் என்றால், புரிந்து கொள்வதற்காக, ஒரு அந்த அளவுக்கு உக்கிரம் நமக்கு தெரியாது. ஆனால் சிறிதளவு நமக்கு வாழ்க்கையில் அனுபவிப்போம். அதை நாம் சொல்லலாம். சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது நாம் பள்ளிக்கு செல்லுவோம். சிறு பிள்ளைகளாய் 7 வயது 5 வயது பிள்ளைகளாய் போகும்போது, நாம் அங்கே பள்ளியிலேயே நாம் அமர்ந்து ஆசிரியர்கள் சொல்லுகிறதை எல்லாம் ஒரு கணக்கு பாடம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் கொடுத்து கணக்கு கணக்கு போடுங்கள் என்று சொல்வார்கள். நமக்கு தெரியாது. ஆனால் நாம் மிகவும் கடினப்பட்டு வேதனையோடு, நாம் கணக்கு தெரியாது ஆனால் போட்டுதான் ஆக வேண்டும் என்று ஒரு நெருக்கம் உண்டாகும். அப்பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம். ஒரு மனக்கசப்பு உண்டாகும். ஐயோ, என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி போவது. அந்த வேதனை, அந்த தத்தளிப்பு இருக்கிறது அல்லவா, அது இன்னும் அதிகமாக பல மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ, அப்படிதான் எசேக்கியேல் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆவி ஆவியின் உக்கிரத்தினால் அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். ஒரு நெருக்கம், ஒரு தவிப்பு அதிகம். ஆனாலும் ஆனாலும் அப்படி அவர் மனம் கசந்து மிகவும் தாங்க முடியாமல் இருந்தாலும், கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர் மேலேயே இருந்தது, விலகவில்லை. கேபார் நதி அண்டையிலே தெனாபிம் என்னும் இடத்தில் தங்கி இருக்கிற சிறைப்பட்டவர்களிடத்தில் எசேக்கியேல் ஐயா வந்து சேர்ந்தார். ஆவி கொண்டு வந்து எசேக்கியேல் ஐயாவை அந்த இடத்தில் விட்டுவிட்டது. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எசேக்கியேல் ஐயா வந்து விட்டார். ஆவி கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து அங்கு அவர்களை விட்டு விட்டது. அந்த இடத்தில் அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் அவர் அங்கேயே இருக்கிறார். அங்கு 7 நாள் பிரமித்தவனாய் அவர் இருக்கிறார். அதாவது சுய நினைவு வராமல் இந்த ஆவியின் உக்கிரத்தினால் அப்படியே உறைந்து போய் கோமா வந்தது போல, ஒரு சுய நினைவுக்கு வராமல் மனம் பேதலித்து உட்கார்ந்திருப்பது என்று சொல்வார்கள். அது போல எதுவும் பேச முடியாமல், செயல்பட முடியாமல் 7 நாள் அவர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் எசேக்கியேல் ஐயா. இந்த தரிசனத்தின் உக்கிரம் அவரை அப்படியாக அமர வைத்து விட்டது. 7 நாள் அப்படியே அமர்ந்திருக்கிறார். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக எசேக்கியேல் ஐயாவுக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேல் பேசி சொல்கிறார், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை பாதுகாக்கிற மனிதனாக, இஸ்ரவேல் வம்சத்திற்கு பாதுகாவலராக உன்னை நான் வைத்திருக்கிறேன். என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நீ அவர்களை எச்சரிப்பாயாக. அவர்களை எச்சரித்து விடு. அவர்களுக்கு ஆபத்து நேராமல் முன்கூட்டியே எச்சரிப்பை கொடு என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தர் இதை சொன்னார் என்று நீ அப்படியே சொல். போய் அவர்களிடத்தில் சொல். அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது, நான் சொன்னேன் என்று நீ போய் என் வார்த்தைகளை சொல் என்று கர்த்தர் சொல்லும். இப்பொழுது தீர்க்கதரிசியின் கடமை என்ன? கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியின் கடமை என்ன? தீர்க்கதரிசி கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார், அவரது வேலையை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று, தீர்க்கதரிசி எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லு. நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி போய் சொல்லாவிட்டால், அதாவது துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ போய் அவர்களிடத்தில் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், உங்களை கர்த்தர் கொல்ல போகிறார் என்று சொல் என்று நான் உன்னை அனுப்புகிறேன். நீயோ அங்கு போய் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. அவர்களுக்கு பயந்து கொண்டு, அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் தீமை செய்கிறவர்கள், அவர்களிடத்தில் போய் சொன்னால் அவர்கள் நம்மை கொன்று போடுவார்கள் என்று நீ போய் அவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறாய். ஏதோ ஒரு காரணம், நான் சொன்ன வார்த்தையை கேட்காமல் நீ சொல்லாமல் இருந்தால்
அந்த துன்மார்க்கன் அவன் செய்த பாவத்தினால் அவன் செத்து போவான். அவன் பாவம் முடிவடையும், அவன் இறந்து போவான். ஆனால் அவனுடைய இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன், அவன் செத்ததற்கு நீதான் காரணம், பதில் சொல் என்று சொல்லுவாராம் கர்த்தர். நான் எச்சரிக்கை கொடுத்தேன், நீ போய் ஏன் அவனிடத்தில் சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லவா? அதனால் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதிருந்த பாவத்தின் நிமித்தம் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தின உன்னிடத்தில் அந்த இரத்தப்பழியை கேட்பேன், கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தீர்க்கதரிசிக்கு தண்டனை வரும் என்று பொருள். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை அந்த தீர்க்கதரிசி உரியவரிடத்தில் போய் சொல்லவில்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு அந்த தீர்க்கதரிசிக்கு வரும். நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லாமல் இருந்தால் அந்த பாவியான மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனின் கணக்கை தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி துன்மார்க்கனிடம் போய் சொல்லி விடுகிறார். ஆனால் அவன் தீயவனாய் இருந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பாவம் செய்து மரித்து விட்டால் தீர்க்கதரிசிக்கு எந்த பங்கமும் இல்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் செய்த பாவத்திற்கு அவன் இறந்தான். எச்சரிப்பு கொடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவன் செய்த பாவத்திற்கு அவனுக்கே கர்த்தர் தண்டனை கொடுப்பார் நியாயத்திற்பினாலே. தீர்க்கதரிசி குற்றமற்றவராய் இருப்பார். இப்படிதான் இருக்கும். அதனால் நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து துன்மார்க்கரிடம் போய் சொல் என்று சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லாமல் இருந்தால் அந்த ஆத்துமா தண்டிக்கப்படும். அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசி பரலோகத்திற்கே போக முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால், அந்த துன்மார்க்கனை எச்சரிப்பை செய்யாததினால் கர்த்தர் அவன் செத்ததற்கு இந்த தீர்க்கதரிசி காரணமாகிறார். அப்படி என்றால் தீர்க்கதரிசி அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாததினால் கொலைகாரன் என்று எண்ணப்பட்டு கர்த்தர் நரகத்தில் தள்ளிவிடுவாராம். ஒரு தீர்க்கதரிசியை சொல்லிவிட்டால் அவன் திருந்தாவிட்டால் அவன்தான் நரகத்திற்கு போவான். தீர்க்கதரிசிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் உயிர் பாதுகாக்கப்படும், பரலோகத்தில் சேரும். அது போலவே நீதிமான், ஒரு நீதிமான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் திருப்பி தன்னுடைய நீதி கேடு செய்கிறான். நீதிமானாய் வாழ்ந்தவன் பாவத்தை விட்டு விலகி நீதிமானாய் வாழ்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் கொஞ்ச காலத்தில் அவன் திரும்பி நீதி கேடு செய்கிறான், மீண்டும் பாவம் செய்ய தொடங்குகிறான். அப்படி செய்தாலும் அல்லது ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக இடர்களை வைப்பாராம். ஒருவன் நீதிமானாய் இருக்கிறான் என்றால் அவனை விட்டுவிட மாட்டார். அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பாராம், இடரலை வைப்பாராம். அப்படி என்றால் சோதனை வரும். அந்த நீதியை உறுதிப்படுத்தும்படியாக அதில் உறுதியா இருக்கிறானா அந்த மனிதன், அல்லது வாய்ப்பு கிடைத்தால் பாவம் செய்ய தொடங்கி விடுவானா என்பதை கண்டுபிடிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு இடரலை விடுவாராம். ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறுபாடு ஏற்படும். அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்பதை கர்த்தர் கவனிப்பார். இப்படி செய்யும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி போய் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்தில் சொல்ல சொன்னாலும் போய் சொல்ல வேண்டும். நீதிமானுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஒரு நீதிமான் இருக்கிறான், அவன் தவறு செய்கிறான். கர்த்தர் சில துன்பங்களை, அவனுக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசியையும் அனுப்புகிறார். அந்த மனிதனை இந்த தீர்க்கதரிசி போய் எச்சரிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை போய் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் இருந்தால் நீதிமானாய் வாழ்ந்தவன் பாவம் செய்து செத்து போகிறான். தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லாததினால் அந்த இறந்து போன அந்த நீதிமானின் இரத்த பழியை தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார். அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசிக்கு தண்டனை வரும், பரலோகம் செல்ல முடியாது. நீ அந்த நீதிமானை எச்சரிக்கை செய்யாததினால் அவன் தன் பாவத்தை தொடர்ந்து செய்து அதிலே அழிந்து போவான். அந்த பாவம் தொடர்ந்து செய்து பாவம் முற்றி கடைசியில் அவன் அழிந்து போவான், இறந்து விடுவான். அவன் ஏற்கனவே செய்த நீதிகள் அவனுக்கு நினைக்கப்பட மாட்டாது. நீதிமானை அவன் கொஞ்ச காலம் வாழ்ந்தான் அல்லவா, அந்த நீதியை கர்த்தர் நினைக்க மாட்டார். அதன் பின்புதான் அவன் பாவம் செய்து பாவியாகி விட்டான், திருந்தவே இல்லை.
இந்த தீர்க்கதரிசியும் எச்சரிக்கவில்லை. அதனால் அந்த நீதிமானாய் இருந்தவன் பாவம் செய்து பாவியாய் மாறி இறந்து விட்டார். தீர்க்கதரிசி எச்சரிக்காததினால் அந்த மனிதன் இறந்ததற்கு கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் கணக்கு கேட்பார். தண்டனை தீர்க்கதரிசிக்கு வரும், பரலோகத்திற்கு போக முடியாது. அவனும் பரலோகத்திற்கு போக முடியாது, தீர்க்கதரிசியும் போக முடியாது. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தவறான வழியில் செல்லுகிற அந்த நீதிமானை எச்சரிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கை கொடுத்து விடுகிறார். கர்த்தர் சொல்லை கேட்டு அப்படியே போய் அந்த மனிதனிடம் சொல்லி விடுகிறார். அப்பொழுது இந்த எச்சரிப்பை கேட்டதும் அந்த நீதிமான் மனம் திரும்பி பரிசுத்தமாகி விடுகிறார். அவன் பாவம் செய்யாமல் நீதிமானாய் இருந்தான், ஆனாலும் பாவம் செய்ய தொடங்கினான். தீர்க்கதரிசிகளிடமிருந்து எச்சரிக்கை வந்தது. அதை கேட்டதும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழத் தொடங்கி விட்டான் அந்த நீதிமான். இப்படி அவன் எச்சரிக்கப்பட்டான், மனம் திரும்பியதனால் அவனும் பிழைத்துக் கொள்வான். சொன்ன வார்த்தையை அப்படியே போய் சொல்லி எச்சரித்ததற்காக அந்த தீர்க்கதரிசியையும் கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார், நித்திய ஜீவனை தருவார். அந்த தீர்க்கதரிசியும் ஆசீர்வதிக்கப்படுவார். எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பின அந்த மனிதனும் நீதிமானும் பரலோகத்தை சேர்வார்கள் என்று இப்படியாக கர்த்தர் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவரிடம் சொல்லிவிட வேண்டும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது அந்த தீர்க்கதரிசிக்கு அழிவை கொண்டு வந்துவிடும். கேட்கிறவர்கள் கேட்டால் பிழைத்துக் கொள்வார்கள், கேட்காவிட்டால் அழிந்து போவார்கள், அது அவர்கள் பாடு. இப்படி அவர் சொல்லி முடித்ததும் அந்த இடத்திலே கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்தது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் கேட்டு அப்படியே பள்ளத்தாக்குக்கு அங்கே போகிறார். அங்கு போனதும் ஏற்கனவே கேபார் நதி அண்டையிலே அவர் எப்படி தரிசனம் பார்த்தாரோ, கர்த்தருடைய மகிமையை கண்டாரோ, முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய மகிமையை அவர் எப்படி பார்க்கிறார்? 4 ஜீவன்கள், அதன் சட்டைகள், கைகள், அதன் தலைகள், அதன் முகங்கள், அதன் மேல் மண்டலம், அதன் மேல் சிங்காசனம், அதன் மேல் கர்த்தர், இந்த மகிமையை கண்டார் அல்லவா? அதே போன்ற மகிமையை மீண்டும் பார்க்கிறார். இதை பார்த்து மீண்டும் அதிர்ந்து முகம் குப்புற விழுகிறார் எசேக்கியேல். முகம் குப்புற தரையில் விழுந்து விட்டார் அந்த அதிர்ச்சியில். இப்படி அவர் விழுந்த உடனே ஆவி அவருக்குள் நுழைந்து அவரை எழுப்பியது. கர்த்தர் கட்டளையிட்ட ஆவி அவருக்குள் நுழைந்து அவரை காலூன்றி, எசேக்கியேலை காலூன்றி கீழே விழுந்து கிடந்தார் அல்லவா? அந்த பயத்தினால் ஆவி மீண்டுமாக அவருக்குள் நுழைந்து முன் போலவே அவரை எழுப்பி நிற்க வைத்தது. அப்படி நின்ற பின்பு கர்த்தர் எசேக்கியேலிடத்தில் பேசி சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ போய் உன் வீட்டிற்குள் உன்னை அடைத்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். உன் வீட்டிற்குள் நீ இருந்து உன்னை மறைத்துக் கொண்டு அடைத்துக் கொண்டு வெளியில் வராமல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு உன்னை அவர்கள் கட்டுப் போகிறார்கள். அதனால் நீ உன் வீட்டிற்குள் இருந்து வெளியே வராமல் உள்ளேயே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம், உன்னை கட்டப் போகிறார்கள், நீ அவர்களுக்குள் போக வேண்டாம் என்று சொன்னார். அதன் பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நாவை மேல்வாயோடு ஒட்ட பண்ணுவேன். உன் நாக்கு மேல் வாய் பக்கமாக ஒட்டி இருக்க பண்ணிவிடுவேன். உன்னால் பேச முடியாது, நீ ஊமையனாய் இருப்பாய். நீ அவர்களோடு பேச முடியாதபடி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை கண்டிக்கிற மனுஷனாய் இராமல், நீ அவர்களை கண்டித்து வழி நடத்துகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கலக வீட்டார், திருந்தாத ஜென்மங்கள் என்று கூறி, அவர்கள் கலக வீட்டார், திருந்த மாட்டார்கள். நீ இப்படியாக ஊமையனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசும்போது, நான் பேசும் வரைக்கும் நீ ஊமையனாய் இருப்பாய். நான் உன்னோடு பேசும்போது உன் வாய் மீண்டும் திறக்கப்படும், நீ பேசலாம்.
நான் உன்னோடு பேசும்போது, நான் எப்பொழுது உன்னோடு பேச வேண்டுமோ அப்பொழுது உன் வாயை திறப்பேன். நான் என் வார்த்தைகளை உனக்கு சொல்லுவேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இதையெல்லாம் சொன்னார் என்று நீ அவர்களிடத்தில் சொல்லலாம். இப்படி என் வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லுவாய். அதுவரைக்கும் நீ உண்மையனாயிருப்பாய். நீ சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவர்கள் கலக வேண்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயாவுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது. கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவை வழி நடத்துகிறார். வித்தியாசமான பல காரியங்கள் இங்கு நமக்கு தெரிகிறது. எல்லாமே வித்தியாசமானதுதான். தவறு செய்கிறார்கள், அவர்களை விட்டு கர்த்தர் பொதுவாக இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்கள் நாம் சொல்லுவோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அவரை தான் ஊமையாய் மாற்றினார். யோசித்து பார்ப்போம். நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இப்படிதான் நடக்கும். சில துன்பங்கள் வரும்போது சொல்லுவார்கள், நீதான் கர்த்தர் கர்த்தர் என்று நினைக்கிறாயே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்கிறாயே, கர்த்தருக்காக உழைக்கிறாயே, நீ ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறாய் என்று பரியாசம் செய்கிற ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தர் எதை எதற்கு எப்படி செய்கிறார் என்பதை யார் அறிவார்? அவரே அறிவார். அவர் சொன்னால்தான் நமக்கு தெரியும். கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை கொடுக்கிறது பார்க்கும்போது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பின்புலம் என்ன என்று கர்த்தருக்கு தெரியும். நமக்கு எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். எசேக்கியேல் ஐயாவை பேச முடியாதபடி செய்தது அவர் உயிரை காப்பாற்ற. கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை அனுமதித்தாலும், சில வழிகளை கொடுத்தாலும் அதை குறித்து வேதனைப்படக்கூடாது, மனம் உடைந்து போகக்கூடாது. அவர் பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். அதன் பின்பாக அதை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு செய்வார் என்ற புரிதல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் செய்வார். அவர் நல்லவர் அல்லவா? அவரிடத்தில் ஏது கெட்ட குணம் அவரிடத்தில் கிடையாது. அவர் நல்ல குணம் உடையவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்வார். அவை நாம் நம்பி இருக்கும் போது நமக்கு எந்த தீமையும் நேரிடாது. தைரியமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை காக்கும்படி எல்லா காரியங்களையும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு, நம்முடைய அன்பான தகப்பனின் வருகைக்கு நம் ஆவலோடு காத்திருப்போம். ஆயத்தப்போம். மாரநாதா.